அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா முஸ்லீம் ஸ்டைலில் பாச்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐஸ் டம்ளரு இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன். ரேஷன் அரிசியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கடையில் வாங்கின பச்சரிசியாகவும் இருக்கலாம். பச்சரிசி தான் எடுக்கணும், அதுதான் இந்த பாச்சோத்துக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கல் செய்யலாம், பட் ஆனால் அது பாசிப்பருப்பில் செய்வாங்க. இது முஸ்லீம் ஸ்டைலில் பாச்சோறு கடலப்பருப்பு போட்டு செய்கிறது. இது பருப்பு போடுறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 1/4 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துட்டு அதையும் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த அரிசியில் கொஞ்சம் உப்பு வேணும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ப்ளஸ் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இது நல்லா குழவாக வேகணும் அப்படிங்கிறதுனால பருப்பு 1/4 டம்ளர் சேர்த்துருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர், அதாவது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா குழவா வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் விட்டால் போதும், இல்லாட்டி ஒரு 5 விசிலே கரெக்டாக இருக்கும். டம்ளர் அப்படிங்கும்போது நம்ம குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு மேலே அப்படின்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணுறது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். குக்கரில் அடி பிடிக்கும், அதனால் 1 டம்ளருங்கிறதுனால இது நம்ம தாராளமாக செய்யலாம். அதிகபட்சத்தில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வேக வச்சு அந்த மாதிரி தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ நல்லா எனக்கு வெந்துருச்சு, பருப்பும் நல்லா வெந்துருச்சு, அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ அளவு அச்சு வெல்லத்தை நுணுக்கி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டு வடிகட்டி இந்த ரைஸோடு நம்ம சேர்த்துடலாம். நல்லா ஆப்பையை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டாலே இந்த ஹீட்டில் கொஞ்சம் முழுசாக இருக்கிற ரைஸ் கூட நல்லா மசிச்சு வந்துடும். இது நல்லா ஆப்பையை வச்சு இல்லாட்டி மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். லைட்டாக அந்த ஹீட்லேயே நம்ம மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிடும், ரொம்ப அழுத்தி மசிச்சுன்னு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரைஸோட. அடுத்தது நான் ஒரு அரை மூடி அளவு திருவுண தேங்காய் அதையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன். இதில் நடக்கலை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா சுவையாக இருக்கும். ரைஸ் வேகும்போது அதையும் ஒரு பிடி அளவு மட்டும் போட்டு நம்ம வேக வைக்கலாம், அதுவும் ஆப்ஷன் தான். இப்போ நெய் ஒரு 4-5 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அது கூட முந்திரி, காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்து நம்ம தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பாச்சோறு ரெடி ஆகிடுச்சு. முஸ்லீம் ஸ்டைலில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கும் கொடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.